2 மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையாக இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னென்னு அவர் பேசிட்டு இருந்தார். இத்தனால மக்கள் சமத்துவம் பேசினவர், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினவர், இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார். காடி வெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம். என்ன சார்? அதான் சார், எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கான கோரிக்கைகளுக்கு யார் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்கள் சரி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார். எங்களுக்கு இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பத்தி அதிமுக பேசல, இன்னைக்கு வன்னியர் நலன் பத்தி அதிமுக எதுவும் பேசலீங்களே. பேசிட்டும் நாங்க வந்து அந்த காலத்துல பாமக அவங்க கூட இருந்தாங்கல்ல, பாமக கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கல்ல. அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம், பாமகவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம். அவ்வளவுதான். அந்த டைம் கொடுத்தாங்க, ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல. அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. 10.5 கொடுத்தாங்க சார். சார் 10.5ன்றது எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது. கணக்கெடுப்பு எடுக்கட்டும். கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க, 10 இருந்தா 10 கொடுங்க, 15 இருந்தா 1931 சென்செக்ஸ் படி 17 இருந்தது சார் வன்னியர் மக்கள். அதுல இருந்து இன்னைக்கு எப்படி குறைவாங்க? சரி குறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க. 2 கோடி மக்கள் இருந்தாங்க, நீங்க 1 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அந்த 1 கோடி மக்களுக்கான ரிசர்வேஷனை கொடுங்க. எதுவுமே எடுக்காம 10.5 பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்க அரைவ் பண்ணீங்க? அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும்? எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடந்த 4-5 வருஷம் மாமா காடி வெட்டியார் அவர்கள் மறைவுல இருந்து நான் ஒரு நிகழ்வு அப்பவும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். மறைமுகமா சட்ட ரீதியா லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கோம். திமுகலயும் நாங்க வந்து இடஒதுக்கீடுக்காக கொடுத்திருக்கோம். நாங்க இப்ப தற்போதைய இருக்க முதலமைச்சரை பார்த்து அதுக்கான கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டங்கள் சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க கையெடுத்துட்டு இருக்கோம். எல்லா சேனல்ஸ்லயுமே நான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க குடும்ப சார்ந்த எல்லாருமே நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட்டணி அது தவறான கூட்டணியா இருக்கு. அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க. ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள். இல்ல அவர் அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்குன்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு. அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவருக்கு. இன்னைக்கு அவங்க போயிருக்கிறதுக்கு காரணம் அவர் மேல உள்ள சிபிஐ வழக்கு. ஆமா, அந்த வழக்குல அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூட்டணியே போயிருக்காரு. அப்ப மகனுக்காக ஒரு கட்சி. அப்ப அதுல இருக்கிற மக்கள், வன்னிய மக்கள், என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க. என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும், என் மக்களுக்காக செய்யணும். இல்ல 10 நிமிஷம் கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் சொல்லி இந்த கோரிக்கை எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள். இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே. கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வந்து நான் வந்து 0க்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன். அப்படி இருக்கும்போது அந்த 0க்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்தில் வந்து ஒரு கூட்டணி போனாரு? பாஜகலாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது. இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது. கிளையில இல்லை உங்களுக்கு அமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சிட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவில் இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு. எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு?